இப்போ புதுசாக வந்து விஜய் நிற்கிறாரு பெரம்பூர் தொகுதியில், அவருக்கு என்ன மாதிரி ஆதரவு இருக்கும்? நாங்களாம் ஆதரவு வந்து திமுக. இங்கே வந்து முக ஸ்டாலின் அவங்கள தவிர மித்தங்க யாரும் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா அவங்க வந்து எத்தனையோ வருஷமாக அங்கே இருக்காங்க, நல்லது நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால அவங்கள தவிர யாரும் வரல. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு? அதிமுக திமுக சண்டை போடுவோம். திமுக சார்பாக யார் இருந்தாலும் வச்சு திமுகவுக்கு தான். திமுகவுக்கு தான். விஜய் வர்றது ரொம்ப கஷ்டம். ரசிகர்கள் கூட வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஒரே ஒரு டவுட்டு, இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த பெரம்பூர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? பொண்ணு முதல்ல ஓட்டு போடுறா, அவள் விஜய்க்கு போடுவான்றா, அவளுக்காக நானும் விஜய்க்கு போடுவேன். விஜய் எனக்கு விஜய் நின்னா என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். பெரம்பூர் தொகுதியில் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கம்பல்சரி இருக்கு. பெரம்பூர் தொகுதியில் அவருக்கு நிறைய ஆதரவு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். நான் விஜய்க்கு தான் போடுவேன். கேப்டனை இழந்துட்டோம், அடுத்த டைம் ஒருத்தர் வர இழக்க கூடாதுன்னு ஒரு இதெல்லாம். மக்கள் மன்னனே, அன்பாலே அண்ணனே, விழா வீரனே, பெரியாரின் பேரனே. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்களா? ஓகே. என்ன நிறைய எதிர்பார்ப்பு இருக்கா அவர் மேலே? அவர் செய்கிறாரு செய்யல, நாங்கள் விஜய்க்கு தான் போவோம். யூத்லாம் பார்த்தா யூத் ஓட்டு விஜய்க்கு தான் ஓயும். விஜய்க்கு டிவிக்கு விஜய்க்கு. இங்க பெரம்பூர் தொகுதியிலிருந்து, நம்ம பெரம்பூர் தொகுதியிலிருந்து. அது என்ன சொன்னீங்க? இங்கே வந்து முக ஸ்டாலின் அவங்கள தவிர மித்தங்க யாரும் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பூலி சம்பத். 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு நாம பெரம்பூர் தொகுதியில் இருக்கோம். இந்த தேர்தல் வந்து பெரம்பூர் தொகுதி ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் இந்த தொகுதியில் தான் போட்டியிட இருக்காரு. கடந்த 2 எலெக்ஷன்லையுமே, இடைத்தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி, திமுக தான் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 16 எலெக்ஷன்ஸ் நடந்ததுலே டிஎம்கே 9 டைம்ஸ் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இது வந்து ஒரு திமுக கோட்டை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு தொகுதியில் விஜய் நின்னா அவர் ஜெயிப்பாரா? ஒரு புது முகத்துக்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து உங்களோட ஓட்டு யாருக்கு பெரம்பூர் தொகுதியில்? யார் கரெக்டாக பெட்டராக இருக்காங்களோ தான் பண்ண முடியும். இதுக்கு நடைமுறைக்கு நம்ம ஸ்டாலின் சார் தான் நல்லா அருமையாக செய்கிறாரு, பண்ணுறாரு. ஏன்னா இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. இப்போ தளபதி வர்றது ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் இவர் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி இன்னும் நமக்கு எதுவுமே கான்ஃபிடெண்ட்டாக தெரியல. ஆனால் செய்வார் சொல்லி ஒரு நம்பிக்கை தான். பார்க்கலாம், காலகட்டம் எப்படி இருக்கு பார்த்து தான் நம்ம ஓட்டு போட முடியும். எங்களுக்கு தகுந்த வரைக்கும் அங்கே முக ஸ்டாலின் அவங்க தான் நல்லா செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு. ஓகேண்ணா. இப்போ வந்து புதுசாக விஜய் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய் இந்த தொகுதியில் ஜெயிப்பாரா? வாய்ப்பு இருக்கா? இங்கே வந்து முக ஸ்டாலின் அவங்கள தவிர மித்தங்க யாரும் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா அவங்க வந்து எத்தனையோ வருஷமாக அங்கே இருக்காங்க, நல்லது நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால அவங்கள தவிர யாரும் வர முடியாது. ஓகேண்ணா. இந்த தொகுதியில் திமுக சார்பாக என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க? நிறைய கல்யாண சட்டம், ஸ்கூலுங்க, இந்த கிரவுண்டு கட்டிருக்காங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்காங்க, இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பெரியார் ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. ஓகே, எந்த குறையும் கிடையாது. ஒருவேளை விஜய் ஜெயிச்சார்னா அவர் மேலே எந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் பெரம்பூரில்? பெரம்பூரில் வந்து எதிர்பார்க்கறது ஒன்றும் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரம்பூரில் வந்து முக ஸ்டாலின் அவங்களுக்கு தான். விஜய்க்கு தான் போடுவோம். திமுகவும் அதிமுகவும் வந்து எங்களுக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது. அதனால நாங்கள் மாற்றி ஓட்டு போட்டு விஜயை வர வைக்க நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகே ஓகே. அவர் மேலே என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு? எங்களுக்கு எல்லாம் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு? அதிமுக திமுக சண்டை போடுவோம். ஆமாம், அவர் தான் போடுவோம். எப்பவுமே அவர் தான். ஓகே. எதனால? அவர் நல்லது செய்கிறார் நிறைய. ஆமாம், நிறைய செய்கிறாரு.
இப்போ ஏழை பசங்க தான் நல்லா செய்கிறாரு. காலையில் சத்துணவு போடுறாரு, மதியம் போகிறாரு. இந்த மாதிரி பெருக்கவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே உண்டு. அவங்களுக்கு எல்லாம் நல்லதை தான் செய்கிறாரு, கெட்டது செய்யல. முக ஸ்டாலின் தான். திமுக சார்பாக யார் நின்றாலும் வெற்றி திமுகவுக்கு தான். திமுகவுக்கு தான். சரி, புதுசா இப்ப விஜய் வந்திருக்காரு. 2026 தேர்தலில் அவர் போட்டிடுறாரு. அவருக்கு என்ன மாதிரி ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அது கம்மி தான். விஜய் வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. நான் நிற்கிறதும் ஆப்போசிட்டில் வந்து பெரிய ஆள் நிற்கிறாங்க, சேகர் பாபுன்றவர் நிற்கிறாரு. அதனால வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த பெரம்பூர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? எனக்கு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு முதல்ல ஓட்டு போடுறா. அவள் விஜய்க்கு போடுவான்றா. அவளுக்காக நானும் விஜய்க்கு போடுவேன். யூத்லாம் பார்த்தீங்கன்னா யூத் ஓட்டு விஜய்க்கு தான் உயம். மகளிர் 2023 தரேன்றாங்க, அதெல்லாம் நல்ல ஸ்கீம் தான். ஓகே, இந்த இதெல்லாம் பஸ் எல்லாம் விட்றேன்றா போல, நல்ல ஸ்கீம் தான். எல்லாம் சொல்ல ஸ்கீம்னா நல்ல ஸ்கீம் தான். இங்கே பெரம்பூர் தொகுதியில் விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? மேக்ஸிமம் ஜெயிக்கிறாங்க இல்லையா, ஆனால் ஓட்டு பெரிய ஓட்டில் யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே இருக்கும் டிஎம்கே இருக்கும், யாருமே பெரிய ஓட்டில் ஜெயிக்க மாட்டாங்க. ஓட்டு வந்து செதுறான். ஓகே, அவங்கவுங்க வந்து 10,000 ஓட்டில் ஜெயிக்கிறவங்க ஒரு 2,000 ஓட்டில் தான் ஜெயிப்பாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? என்னோட வாக்கு வந்து ஸ்டாலின் தான் போடுவேன். அப்படிங்களா? விஜய் நிற்கிறாரு பெரம்பூர் தொகுதியில். அவருக்கான ஆதரவு எப்படி இருக்கும் பெரம்பூரில்? அதாவது இந்த சின்ன பசங்க ஆதரவு தான் நிறைய இருக்கும். எங்களை மாதிரி பெரியவங்க அவங்க தான் காலகாலமாக இருக்காங்க. சரியா, அவங்களுக்கு தான் தெரியும் தேர்தலை பற்றி, அவங்களுக்கு தான் பார்ப்பாங்க. என்ன மாதிரி பெரியவங்கெல்லாம் இப்போ ஸ்டாலின் குளத்தூர் செய்தியில் நின்னாரு தொகுதியில். அவர் அங்கே சைடில் எவ்வளோ செஞ்சுக்கிறாரு. பார்க்கெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கிறாரு, ஸ்கூல் சுத்தம் பண்ணிக்கிறாரு, எல்லாமே நல்லா இருக்குது அந்த தொகுதியில். வீடு வீடாக தையல் மிஷின் கொடுத்துருக்குறாரு, நிறைய பண்ணிக்கிறாரு அந்த தொகுதியில். பெரம்பூர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குக்கா? விஜய் எனக்கு தான். அவர் வந்தால் நாட்டுக்கு நல்லது செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பெரம்பூர் தொகுதியில் அவருக்கு நிறைய ஆதரவு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்களா? ஓகே. என்ன நிறைய எதிர்பார்ப்பு இருக்கா அவர் மேலே? அவர் செய்கிறாரு செய்யலை, நாங்கள் விஜய்க்கு தான் போவோம். பெரம்பூர் தொகுதி வந்து ஒரு திமுக கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. விஜய் இங்கே ஜெயிக்க முடியுமா? போடுறவங்க போடுவாங்க, எங்களை போல எத்தனை பேர் போடுவாங்க. டிவிக்கு ஓகே. விஜய் ஜெயிப்பாரா இந்த தொகுதியில்? கண்டிப்பாக ஜெயிப்பார். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ஓகே. இந்த தொகுதி வந்து ஒரு புதிய கட்சிக்கான மாற்றம் தேவைப்படுதா? கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும். இந்த தொகுதிக்கு மட்டும் இல்லை, எல்லா தொகுதிக்குமே அவர் வந்தால். இந்த தொகுதியில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது, இதை வந்து அவர் மாற்றினாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்னவா இருக்கும்? இந்த மெயின் ரோட்லேயே 4 வைன் ஷாப் இருக்குது. அதை எடுத்தாலே போதும். முக்கிய பிரச்சனைகள் பக்கத்துலேயே இருக்குது வைன் ஷாப்பு. ஓகே. குடிச்சிட்டு அங்கேயே விழுந்து ஸ்கூல் முன்னாடியே விழுந்து கிடக்குறாங்க. போலீஸ் தாண்டி போகிறாங்க, அதையே பார்க்க மாட்டாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போடாது. விஜய் வந்தால் இளைஞர்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நல்லா உதவி ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஒரு டைம் அவர் கொடுத்து பார்ப்போம் சான்ஸ். பெரம்பூர் தொகுதி வந்து ஒரு திமுக கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல விஜயால ஜெயிக்க முடியுமா? அது இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. மகளிருக்கு பாதுகாப்பு, அதுவும் பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் முக்கிய தேவையாக இருக்குது. இப்போ பெரம்பூரில் எந்த முக்கியமான பிரச்சனையை வந்து விஜய் தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? லேடிஸ் பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு, ஏன்னா அதுதான் வேணும். தனியாக போக முடியல, பசங்களால் போக முடியல, அதுக்கு பாதுகாப்பு. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? உதயசூரியன் தான். இப்போ புதுசாக வந்து விஜய் நிற்கிறாரு பெரம்பூர் தொகுதியில். அவருக்கு என்ன மாதிரி ஆதரவு இருக்கும்? நாங்களாம் ஆதரவு வந்து திமுக தான். விஜய் நிற்கிறதா கேள்விப்பட்டேன். விஜய் நின்னா என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். ஓகே. அண்ட் மோரோவர் அவர் புதுசாக வர்றதுனால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 60 வருஷமாக மாற்றி மாற்றி வந்துட்டாங்க அப்போசிஷன். ஒரு சேஞ்ச் வேணும்னு எல்லாம் மக்கள் விரும்புகிறாங்க. இன்கேஸ் அவர் பெரம்பூரில் நின்னா நான் பெரம்பூரில் அவர் போட்டு. இது ஒரு திமுக கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து இதுக்கு முன்னாடி வேறு எந்த புது கட்சிகளும் வரலன்னு சொல்கிறாங்க. விஜய் இங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இட்ஸ் $1 million கொஸ்டின். பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் எதிர்கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கும். அந்த 100% இருக்கும், அதில் நோ டவுட் அபவுட். பெண்களுக்குலாம் நிறைய அறிவிப்புகள் இப்போவே சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் பெண்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம், அதுதான் கொஞ்சம் மெயின் அஜெண்டா. ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் விடுங்க, செக்யூர் இல்லை. லேடிஸ்க்கு ஃப்ரீயாக எதுவுமே சேஃப்டிஸ் தான் முக்கியம். பெரம்பூர் தொகுதி விஜய் நிற்கிறதா இருக்கிறாரு, அதனால் அவருக்கு தான் வாக்களிக்கிறாங்க. ஏன் அவருக்கு வாக்களிக்கலான்னு இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் போட்டு பார்ப்போமே, ஒரு நல்லது பண்ணட்டும். புதுசாக வராங்கல்ல, ஏதோ நல்லது செய்யட்டுமே. இவங்களால இவங்க ஆட்சி செஞ்சுட்டாங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இளைஞர்கள் சப்போர்ட் இருக்குது. அதனால் ஒரு முதல் தலைமுறை இருக்கும்போது
ஃபஸ்ட் டைம்ங்கும்போது அவங்க சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. பெரம்பூர் தொகுதியில் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கம்பல்சரி இருக்குது. இதுக்கு முன்னாடி திமுக வந்து ஆர்டி சேகர் அண்ணா இருந்தாரு. ஆமாம், அவர் என்ன மாதிரி லோக்கல் ஆள் தான் மேடம், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அவங்க நல்லது தான் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இவ்வளோ நாள் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு, ஒரு சினி ஃபீல்டை விட்டுட்டு ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் மேலே என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு? என்னென்ன செய்வார் அப்படின்னு தொகுதிக்கு நல்லது செய்யணும், வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் ஒரு டைம், அவ்வளோதான். கேப்டனை இழந்துட்டோம், அடுத்த டைம் ஒருத்தர் வர இழக்கக்கூடாதுன்னு ஒரு இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு எப்பவுமே சூரியன் தாம்மா, அது எந்த மாற்றமும் கிடையாது. யார் வந்தாலும் சரி எங்களுக்கு சூரியன் தாம்மா. ஸ்கூல்லேருந்து பார்க்லேருந்து ஒரு மக்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாமே பார்க்கு தான் மெயின். அதை நல்லா பண்ணியிருக்காரு. சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு சேர வேண்டியது எல்லாமே வந்துருச்சு. என் பிள்ளைங்களுக்கு என்ன வரணுமோ அது வந்திருக்கு. என் மனைவிக்கு 1000 ரூபாய் நல்லபடியாக மாதம் மாதம் வந்திருக்கு. என் பிள்ளைக்கு கொடுக்காதவங்க ஒரு லேப்டாப் வந்திருக்கு. என்னால வாங்கி கொடுக்க முடியல, அவர் கொடுத்துருக்காரு. சரி, நான் விஜய் வந்து புதுசா நிக்கிறாரு 2026 சட்டமன்றத்தில் பெரம்பூர் தொகுதியில. இப்போ அவர் ஜெயிப்பாரா? வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திமுக கொஞ்சம் கஷ்டம்தாம்மா, கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப டஃப்பா இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ முடியாது, இப்போதைக்கு முடியவே முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். ரசிகர்கள் கூட வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாதுமா. 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? விஜய்க்கு. அதிமுகவுக்கு தான் போடுவேன் நான். இப்போ வந்து பெரம்பூர் தொகுதி அவர் இருக்காருன்னு சொல்கிறாங்க, அவர் இருந்தால் நாங்கள் போடுவோம். விஜய்க்கு போடுவீங்க? நான் விஜய்க்கு தான் போடுவேன். ஓகே, அவர் என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வராருன்னு எதிர்பார்க்கறீங்க? நல்லது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் பெண்களுக்காக பர்டிகுலரா நிறைய அறிவிப்புகள் விட்டுருந்தாரு. அதுல 2500 ரூபாய் மாசம் மாசம் தரலாம் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷம்தான்மா. முக்கியமா 2500 ரூபாய் கொடுக்கறது பெருசு இல்லடா. பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். முதல்ல வந்து அந்த எடுக்கணுமா, வந்து தம்மா பசங்கள்லாம் போச்சு, மனசே ஆறலம்மா. அந்த பக்கம் வர்றது சின்ன பசங்கம்மா, நான் பார்த்த வாழ்ந்த பசங்கள்லாம் மரியாதை இல்லாத பேசுதுங்க, மனசே வேதனையாகுது. திமுக அதிமுக தான் மாத்தி மாத்தி இந்த தொகுதியில வந்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு இந்த தொகுதியில ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்குமா. நாங்கள் எங்கள் ஃபேமிலியே நாங்கள் விஜய்க்கு தான்மா. 3 அடுக்கு 4 அடுக்கு வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசு கிடைக்குது. நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்போது நல்லா இருக்கிறவங்க பக்கத்தில் வாங்கும்போது நீ பொதுவில் இல்லைன்னுட்டாலே எங்களுக்கு சந்தோஷம். நல்லா 3 அடுக்கு வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு பணம் வருது, நம்ம ஏழைப்பட்டவங்க நம்மளுக்கு 1 ரூபா கூட நமக்கு கிடைக்கும். அது எல்லாருக்கும் மனவேதனை இருக்கும். நீ பொதுவில் இல்லைன்ட்டுன்னா அது எல்லாருக்குமே சந்தோஷம். கவர்மெண்ட்டுக்காரருக்கு கிடையாது, அது பரவாயில்ல விட, அவங்களுக்கு பென்ஷன் வருது, அவங்களுக்கு நாங்கள் என்னம்மா பண்ணோம். 26 சட்டமன்ற தேர்தல் இப்போ வருது இல்லைங்களா? அதெல்லாம் உங்களோட வாக்கு யாருக்கு? விஜய்க்கு. ஆமாம், விஜய் இப்போ வந்து புதுசாக நிற்கிறாரு. அவருக்கு இந்த தொகுதியில் ஆதரவு இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக. பிள்ளைங்களோட எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே அதுதான், எங்கள் ஃபேமிலி எல்லாமே விஜய்க்கு தான் போடுறாங்க. அவர் மேலே என்னென்ன எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க? வரட்டும், புதுசாக ஒரு ஆள் வரட்டும், வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கட்டும். பண்ணுறது அவர் பண்ணும், இவங்களாம் பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேலே இவர் என்ன பண்ணுறாரு, வந்தவங்களே வரக்கூடாது, புதுசாக ஒரு ஆள் வர வைக்கணும். வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறாங்க. ஒயின் ஷாப் மெயின் இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? நாங்களாம் நாங்கள் சம்பாதிச்சு வேலைக்கு போனால் தான் உண்டு. எங்கள் வீட்டிலலாம் பார்க்கல, எல்லாமே அப்படி தான், எல்லாம் லேடிஸ் தான், எல்லாம் ஒயின் ஷாப்பில் தான். குடினால லைஃபே போகுது. அந்த குடியை இதுவாக ஒழிக்கணும், அதுதான் எங்களோட கோரிக்கை. ஓகே, மெயின் அவருக்கு தான், அதனால தான் அவர் வர வைக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். பெரம்பூர் வந்து திமுக கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டியும் விஜயால் இங்கே ஜெயிக்க முடியுமா? முடியும், கண்டிப்பாக. எந்த மாதிரி சப்போர்ட் இருக்குது? லேடிஸ் சப்போர்ட் இருக்குப்பா. எங்கள் மக்கள் எங்களோட சப்போர்ட் இருக்கு. ஒயின் ஷாப் எடுங்க ஃபஸ்ட்டு. ஒயின் ஷாப் இல்லைன்னா நாங்கள் நல்லா இருப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி திமுக தொகுதியில் வந்து ஆர்டி சேகர் இருந்தார் இல்லையா? அவர் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தார்? அவர் எந்த மாற்றமும் எடுத்துன்னு வரல எதுவுமே. இப்போ வந்து லஞ்சம் தான் கொடுத்துட்ருக்காரு எல்லாருக்கும். இப்போ எல்லாருக்கும் காசு கொடுத்து இது பண்ணலான்னு பார்க்குறாரு. விஜய் என்ன நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனால் விஜய் தான் வருவார். நாங்கள் எல்லாருக்கும் டிஎம்கே தான் வந்து போட்டோம்.